ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங்கோட செக்லிஸ்ட்டு தான். ஆக்சுவலாக நான் என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு எந்த மாதிரி எடுத்துகிட்டு போனேன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். 2-3 டேஸ் முன்னாடி ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் டெலீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் நான் எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிருந்தேன்றது ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். அப்போது அந்த ஃபோட்டோ பார்த்தப்போ சரி இதை நம்ம ஷேர் பண்ணலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய டெலிவரிக்கு நான் எந்த அளவுக்கு ரெடியாக போயிருந்தேன்னா, நான் இந்த திங்ஸ்லாம் கொண்டு வரலேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணாத அளவுக்கு எல்லா திங்ஸுமே கரெக்டாக எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு திங்ஸுமே கரெக்டாக நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு மதருக்கு தேவையானது தனியான பேக்லேயும், அப்புறம் பேபிக்கு தேவையானது தனியாக ஒரு பேக்லேயும் பேக் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து நம்ம கூட வர அட்டெண்டர்ஸ்க்கு எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபோர்த் வந்து காமனான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோன்றது நமக்கு தெரியறத விட நம்ம கூட இருக்க அட்டெண்டர்ஸ்க்கு கரெக்டாக தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீடிங் நைட்டி இல்லைனா ட்ரெஸ், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 3 செட் எடுத்தால் போதும். ஆக்சுவலாக ஒரு 3 டேஸ் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் நான் எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பேபிக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால 10 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் எல்லா திங்ஸுமே கரெக்டாக எடுத்து வச்சனால எனக்கு அந்த 10 டேஸுமே எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் எனக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால் இந்த வீடியோவில் வர எல்லா திங்ஸுமே நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆனாலுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன் பாத் டவல். இது வந்து 1க்கு 2 எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்டெண்டருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து நார்மலாக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபீடிங் ட்ரெஸ்ஸாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷனல் தான். ஃபீடிங் நைட்டிஸ் போடுற மாதிரி இருந்தால் இன்ஸ்கர்ட் ஒரு 2 மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து ரொம்ப மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க, ஃபீடிங் ப்ராஸ். நார்மல் ப்ராஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃபீடிங் ப்ராஸ் யூஸ் பண்ணுறப்போ இன்னுமே ஈஸியாக இருக்கும் பேபிக்கு ஃபீட் பண்ணுறப்போ. இது ஆன்லைனில் ஃபீடிங் ப்ராஸ்னு சர்ச் பண்ணாலே நிறைய காட்டும். அதில் உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அதை வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், டெலிவரிக்கு அப்புறம் ப்ராஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு நர்சஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுவும் மெட்டர்னிட்டி ப்ராவாக இருந்தால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அதையும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் வந்து மெட்டர்னிட்டி பேட். நீங்கள் எது எடுத்து வைக்கிறீங்களோ இல்லையோ இது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம நார்மல் பேட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஸ்போசபிள் பேண்டீஸ்னு இருக்கும், நிறைய பிராண்டில் இருக்கும். அதில் உங்களுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கோங்க. நம்ம நார்மல் பேட் யூஸ் பண்ணால் கூட பயந்துகிட்டே இருக்கணும் லீக்கேஜ் இருக்குமான்ட்டு. ஆனால் இந்த மாதிரி டிஸ்போசபிள் பேண்டீஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பயம் இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு பேக்லேயே 10 டிஸ்போசபிள் பேண்டீஸ் இருக்கும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 டேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 15 இருக்க மாதிரி 1.5 பேக்கெட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். செவன்த் ஒன் வந்து டிஸ்போசபிள் கவர். இது நம்ம வீட்டில் திங்ஸ்லாம் வாங்குறப்போ கவர் கிடைக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட நாப்கின்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேபிஸோட டைப்பர் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எது டிஸ்போஸ் பண்ணாலும் ஃபுல்லாக கவர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்காது. எய்த் ஒன் வந்து நியூஸ் பேப்பர். இது நிறைய விஷயத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே டைப்பர்ஸு, நாப்கின்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நிறையலாம் எடுத்துக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 5 பேப்பர்ஸ் ஆச்சு. ஃபுல்லாக ஒரு பேப்பர் வந்து ஒரு 5 பேப்பர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நைன்த் ஒன் வந்து டிஸ்போசபிள் பிரெஸ்ட் பேட். இது மோஸ்ட்டாக யூஸ் ஆகாது, 2-3 டேஸ் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி இருந்தால். இன்கேஸ் அதையும் தாண்டி ஒரு 4 டேஸ் 5 டேஸில் இருக்க மாதிரி இருந்தால் மில்க் செக்ரேஷன் அந்த டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் பேபிஸ் குடிக்காமல் தூங்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் லீக்கேஜ்லாம் இருக்கும். அப்போ வந்து இது வந்து நம்மளுடைய மெட்டர்னிட்டி ப்ராவில் வந்து ஸ்டிக் பண்ணால் போதும், லீக்கேஜ் வெளியே தெரியாது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கும் 1, 2 அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 10th ஒன் வந்து சாக்ஸு. இது ஒரு சிலருக்கு யூஸ் ஆகலாம், ஒரு சிலருக்கு யூஸ் ஆகாமலும் இருக்கலாம். எனக்கு யூஸ் ஆகலான்னு என் பக்கத்தில் இருந்தவங்கலாம் சாக்ஸ் போட்டிருந்தாங்க, ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் டெலிவரி ஒரு சிலருக்கு உடம்பு ஜில்லுன்னு இருக்கும், அப்போ வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணணுன்னு நினப்பாங்க. அதுக்காக ஒரு செட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க.
11th ஒன் வந்து பேண்டீஸ். இது நார்மல் பேட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ செட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில மெடிக்கல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை ஸ்டிச் பெயின் வந்து சிசரியன் பண்ணவங்களுக்கு இருக்குன்னா அந்த நாம் டிஸ்போசபிள் பேண்டீஸ் போட முடியாது கொஞ்ச நாளைக்கு. அப்போ இந்த மாதிரி பேண்டீஸ் தான் போட சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. 12th ஒன் வந்து ஸ்லிப்பர்ஸ் தான். ஹாஸ்பிட்டலில் நம்ம ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஸ்லிப்பர் வச்சுக்கோங்க. அது வழுக்காத மாதிரி இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. 13th ஒன் வந்து ஷாலு. இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேபிக்கு ஃபீட் பண்ணுறப்போலாம் நம்ம போட்டுக்கலாம், அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க எடுத்து வச்சுக்கோங்க. 14th ஒன் வந்து நார்மல் பேடு. டிஸ்போசபிள் பேண்டீஸ் யூஸ் பண்ணாதவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஏதாச்சும் ரீசன்னால் அந்த டிஸ்போசபிள் பேண்டீஸ் யூஸ் பண்ண முடியலன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுக்கலாம். 15th ஒன் வந்து டாய்லெட்ரிஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக ஒரு குட்டி பேக் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷும் அப்புறம் டூத் பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சு எடுத்து வைக்கணுமான்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் மறந்துட்டால் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம அட்டெண்டர்ஸை கடைக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 16th வந்து கோகோனட் ஆயில். இது வந்து ஒரு குட்டி டப்பா, 10 rupees டப்பா அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். 17th ஒன் வந்து ஹேண்ட் வாஷ். இது வந்து குட்டியாக பேப்பர் ஹேண்ட் வாஷ் இல்லைன்னா குட்டி சாஷே கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. பேபிஸ் யாராச்சும் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இல்லை நமக்கே யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்திங் சோப்பு. இதோட வேணால் பாத்திங் ஸ்க்ரப்பும் எடுத்து வச்சுக்கலாம். டெலிவரி ஆன நெக்ஸ்ட் டேவே குளிச்சுக்கலான்னு சொல்லிடுவாங்க, அப்போ நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 19th ஒன் வந்து லாண்ட்ரி லிக்விட். இதெல்லாம் குட்டி குட்டி பேக்கெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ட்ரெஸ் எதாவது வாஷ் பண்ணணுன்னா இல்லை பேபியோட நாப்பீஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டிஷ்வாஷிங் லிக்விடு. இது ஒரு குட்டி டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற டம்ளர், ஸ்பூனு, அப்புறம் பிளேட்டு, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாமே சோப்பாக எடுக்கிறத விட இந்த மாதிரி லிக்விடாக வந்து ஒரு குட்டி குட்டி டப்பாவில் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகமே இருக்காது எடுத்துகிட்டு போகணுன்ட்டு, ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. என் பக்கத்தில் இருக்கவங்களும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரல, அப்புறம் என்கிட்ட இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணாங்க. அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே இல்லைன்னா நம்ம கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த டைமில். அப்புறம் ஷாம்பு. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுவுமே குட்டி குட்டி பேக்கெட்ஸில் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேகு ஃபுல்லாக ரொப்ப வேண்டாம், எல்லாமே குட்டி குட்டி திங்ஸாக இருக்கும்போது நமக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் மாஸ்க்கு. இது இந்த டைமில் யூஸ் ஆகுமான்னு தெரில, என்னுடைய டெலிவரி டைமில் யூஸ் ஆச்சு. பேபிஸ் யாராச்சும் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நமக்கே வந்து ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் மாஸ்க் வேணும்னா அப்போ எடுத்து போட்டுக்கலாம். பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ பேபிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஐசியூ கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் நம்மளையும் மாஸ்க் போட்டுக்க சொல்லுவாங்க. அந்த டைமில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக யூஸ் ஆகுன்றதில்ல, ஆனால் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா இது நமக்கு அந்த டைமில் கடைக்கு போய் வாங்குற மாதிரி இருக்காது. அதனால் இதுவும் ஒரு 2-3 மட்டுமாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஷ்யூ பேப்பர். இதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப ஏதாவது கொட்டுச்சுன்னா இல்லைன்னா ஏதாவது துடைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விக்ஸு, அமிர்தாஜன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க பெயின் கில்லருக்காக. நம்ம அந்த டைமில் டேப்லெட்லாம் எதுவும் போட முடியாது. இன்கேஸ் தலைவலி இல்லை கை கால் முதுகெல்லாம் வலிக்குதுன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டெலிவரி முடித்ததுக்கப்புறம் தூக்கமே இருக்காது, அப்போல்லாம் ஒரு சில டைம் தலைவலிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாட் பேக்கு. இது வந்து முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்துக்கலாம், நமக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே குட்டியாக கிடைக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் சீப்பு, ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஹேர் அக்சசரிஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்னு தெரியாது, ஆனாலும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சேஃப்டி பின் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பென் வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ஏதாவது ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நம்மக்கிட்ட ஏதாவது சைன்லாம் வாங்கினாங்கன்னா அந்த டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க, அது ஃபில் பண்ணுற டைம்லலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பேபிக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுற டைம்லேயும் எங்களுக்கு சைன் போடுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் அது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து லிப் பாமு. இதுவும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒன்று குட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும், அப்போ வந்து ரொம்ப பெயினாக இருக்க மாதிரியும் இருக்கும், அப்போ அதை அப்ளை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
என்னோடய டெலிவரி வந்து ஜனவரி டைம்ன்றதுனால ரொம்ப குளிராக இருந்துச்சு. அந்த டைமில் லிப்ஸ் எல்லாம் அப்படியே ட்ரை ஆகி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. 30th ஒன் வந்து ஜம்ஜம் வாட்டர். இது எல்லாருக்கும் யூஸ் ஆகாது. முஸ்லீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பெயின் இருக்க டைமில் இல்லை வந்து அந்த மாதிரி உங்களோட நம்பிக்கைக்கு ஏதாவது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அது கூட எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். மதருக்கு பேக் பண்ணுற பேக்லேயே இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேபியோட திங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பேபிக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பேபிக்கு வந்து பேக் யூஸ் பண்ணுறத விட சின்னதாக ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணால் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. புதுசாக அப்படியே போட்டு விடக்கூடாது பேபிஸ்க்கு, அதனால் முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேபிக்கான பெட்டு. பேபியை ரிசீவ் பண்ணும்போதே ஒரு பெட்டில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்டாக பேபியை பெட்டில் படுக்க வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால் அந்த பேபி பெட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து ரொம்ப நீட் இல்லை, ஆனாலும் வாங்கி வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு தான். இந்த மஸ்கிட்டோ நெட்டு இருக்க மாதிரி ஒரு பெட் இருக்கும்ல பேபிஸ்க்கு, அது வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது மட்டும் நான் வாங்கி வைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா பேபிக்கு வந்து உடம்பு லைட்டாக எல்லோவாக இருக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோ தெரப்பியில் 24 ஹவர்ஸ்க்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பேபிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போடாமல் தான் படுக்க வச்சுருப்பாங்க. அந்த டைமில் ஃபுல்லாக கொசுவோ இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சிருமோன்னு சொல்லி பயந்துட்டு எல்லாருமே நெட்டு பெட்டு தான் போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் தேவைப்படும்னு சொல்லிவிட்டு அப்புறம் பக்கத்தில் இருந்த கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இது எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆனாலும் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபீடிங் பில்லோ. இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறமே கரெக்டாக ஃபீட் பண்ண சொல்லும்போது பேபிஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. நமக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம பெண்டாகி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ முதுகு வலி, இடுப்பு வலியெல்லாம் இன்னுமே ஜாஸ்தி ஆகும். இதே ஃபீடிங் பில்லோ இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீட் பண்ணுறதுக்கு நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேபிஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளாங்கெட். இது ஒரு 2லேருந்து 3 எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் பேபி யூரின் பண்ணுறாங்க இல்லை மோஷன் போகிறாங்கன்னா அதில் ஆன மாதிரி இருந்தால் நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேணும். அதனால் ஒரு 2-3 பிளாங்கெட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேவைப்படும். பேபிஸ்க்கு வந்து எடுத்ததுமே நம்ம அப்படியே படுக்க வைக்க முடியாது, கொஞ்சம் வார்மாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லலாம் நமக்கு கண்டிப்பாக பிளாங்கெட் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து டயப்பரு. கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேக்காச்சும் வாங்கி வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் பேபிஸ்க்கு மோஸ்ட்டாக கிளாத் டயப்பர் போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு பேக் மட்டுமாச்சும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஹாஸ்பிட்டல்லே ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைனா ஹாஸ்பிட்டல்லே நம்ம வாங்கிக்கலாம். அதனால் இது எதுக்கோ ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக கிளாத் டைப்பர் மாதிரியே போட்டு விடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா, பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுல, அது யூரின் இன்ஃபெக்ஷன் தான். யூரினில் வந்து லைட்டாக பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு தான் பேபிக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னே நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதனால் ஒரு டைம் 2 டைம் நீங்கள் டயப்பர் போட்டு விட்டாலும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளாத் நாப்பீஸ். இது கடையில் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, நம்மளுடைய வீட்டில் இருக்க பழைய கிளாத்ஸே குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். வேஷ்டி அந்த மாதிரி காட்டன் மெட்டீரியலில் இருக்கிறது எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேபிஸ் பிறந்ததுமே ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் எத்தனை டைம் அவங்க யூரின் போகிறாங்க, மோஷன் போகிறாங்கன்னுலாம் கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சேஃப்டிக்காக கரெக்டாக அவங்களுக்கு யூரின் மோஷன்லாம் போகிறதுக்கு முடியுதா அந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம டைப்பர் யூஸ் பண்ணால் அதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. கிளாத் போட்டால் தான் நமக்கு எத்தனை வாட்டி யூரின் போகிறாங்க, மோஷன் போகிறாங்கன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 30 கிளாத்ஸ் பக்கம் எடுத்து வச்சாலுமே பெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரை ஷீட். இது லப்பர் ஷீட்டு, வெட் ஷீட்டுன்னெலாம் நிறைய சொல்லுவாங்க. இது ஆன்லைன்லேயே கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. பேபிஸ்க்கு வந்து நம்ம கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது அடியில் வச்சா பெட்லலாம் யூரின் ஆகாத மாதிரி கரெக்டாக பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வைப்ஸு. இது கண்டிப்பாக தேவைப்படும். வைப்ஸ்லேயே நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் ஒரு சிலதில் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கரெக்டான பிராண்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சில பிராண்டோட வைப்ஸ் வந்து ரொம்ப ஹெவி ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க மாதிரி, இல்லைனா ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீனே இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த டைமில் நம்ம பேபியை வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, வைப்ஸ் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேபிக்கு சாக்ஸு, ஸ்வெட்டரு, அப்புறம் கேப்பு, மிட்டன்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவுமே கண்டிப்பாக தேவைப்படும். பேபிஸ்க்கு இந்த அட்மாஸ்ஃபியர் பழகுற வரைக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் வார்மாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒன் வந்து பேபிக்கு சோப் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக நிறையா ஹாஸ்பிட்டலில் குளிக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே பேபி அவங்களே குளிக்க வச்சுட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட சோப்பு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தனால அப்படியே கொடுத்தாச்சு அவங்கக்கிட்ட. நிறைய பேர் எடுத்துகிட்டு வராமல் வந்திருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு குட்டி பேக் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டவல். கண்டிப்பாக பேபியை குளிக்க வச்சா டவல் தேவைப்படும். அப்படி இல்லை நம்ம பேபியை லைட்டாக தொடச்சி விடுறோம் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாலுமே நமக்கு டவல் கண்டிப்பாக தேவைப்படும். அது ஒரு 2 ஆச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வைப்பிங் கிளாத்து. இது ஒரு பேக்கெட்லேயே 5, 6 அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 200 to 300 ரேஞ்சில் தான் இருக்கும். ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல ப்ராண்டாக பார்த்து. ஏன்னா பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கப்புறம் வாய் தொடச்சி விடுறதுக்கு, அப்புறம் இன்கேஸ் அவங்க கக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் தொடச்சி விடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் 2 வைப்பிங் கிளாத்தாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேபி லாண்ட்ரி லிக்விட். இது நமக்கு எடுக்கிற லிக்விட்லேயே நீங்கள் துவைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுவே போதும். இல்லை பேபிக்கு நீங்கள் தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். பேபியோட இந்த கிளாத் நாப்பீஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கொஞ்சமாக டெட்டாயிலும் எடுத்துக்கோங்க. பேபியோட கிளாத் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேபி நெயில் கட்டர். இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு யூஸ் ஆச்சு. பேபி பிறந்த நெக்ஸ்ட் டேவே அவங்க ஃபேஸில் லைட்டாக கீறிடுச்சு அவங்களுடைய நகமே. நல்லா பெரிய நகமாக இருந்துச்சு, அதனால் எனக்கு யூஸ் ஆச்சு. நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. யூஸ் ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். பேபிக்கு மோஸ்ட்டாக இதுலேயே எல்லாம் கவர் ஆயிரும். இதுக்கு மேலே எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட மாதிரி எனக்கு தோணலை. இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் எனக்கு யூஸ் ஆச்சு, பிரெஸ்ட் பம்ப்பு. ஃபஸ்ட்டு டெலிவரின்றதுனால ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு மில்க் சப்ளை ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு கண்டிப்பாக இந்த பிரெஸ்ட் பம்ப் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகல. அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். எனக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்னா, பேபிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆனதுனால ஃபீவரும் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னே கண்டுபிடிச்சது. அந்த ஃபீவர் டைமில் பேபிக்கு வந்து இன்னுமே அதிகமாக ஃபீட் எடுத்துக்கணும்னு தோணும் போல். ஆனால் வந்து மில்க் சப்ளை கம்மியாக இருந்தனால அதிகமாக கொடுக்க முடியல பேபிக்கு. அதுக்கப்புறம் பம்ப் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நார்மலாக நான் மதர் ஃபீட் தான் கொடுத்தேன் பேபிக்கு. அட்லீஸ்ட் அந்த 2-3 டேஸ் ஆச்சு நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். எதுக்கோ எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இதுவும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் பம்ப் பண்ணி பேபி கொடுத்தாலும் பாட்டிலெல்லாம் ஃபீட் பண்ணாதீங்கன்னு தான் ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஃபீடர் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. இது அரவுண்டு 200க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற ஐடியாவே இல்லை. ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, இது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோன்னு. அதனால் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி ஆன்லைன்லேயே கிடைக்கிது, பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதிலே வந்து ஷார்ப்பான எட்ஜ் இருக்க மாதிரியெல்லாம் இருக்கும். அது கண்டிப்பாக பேபிஸ்க்கு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு குத்தும். இந்த மாதிரி ரவுண்ட் எட்ஜஸில் இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு போனது வந்து எனக்கு என் தங்கச்சிக்கெல்லாம் யூஸ் பண்ண இந்த ஃபீடர் ஸ்பூன் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது வந்து இந்த மாதிரி ரவுண்டான எட்ஜில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது தெரியல போல், அவங்களே எடுத்துகிட்டு வரல. அப்புறம் எங்களை பார்த்துட்டு பக்கத்து கடையில் போய் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்ததுமே ஷார்ப்பான எட்ஜ் இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது பேபிக்கு ஃபீட் பண்ணவே முடியல. அது அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது குத்துற மாதிரி இருக்கும் போல். கரெக்டாக அவங்க ஃபீட் எடுத்துக்க மாட்டேறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்ககிட்டேருந்து வாங்கி அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வாங்கும்போதே இந்த ரவுண்டாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பாட்டில் ஃபீட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில். அது கொடுத்துட்டா நம்மக்கிட்ட ஃபீட் எடுத்துக்க மாட்டாங்க பேபிஸ். அதனால் ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபீடர் ஸ்பூன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் கொடுங்க. அப்போது பேபிஸ்க்கு குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மில்க் சப்ளை வந்ததுக்கப்புறம் பேபி உங்கள்கிட்டயே குடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ் ஆனாலும் ஆகலாம், இல்லைனாலும் ஓகே தான். அவ்வளோதான். பேபிக்கான திங்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் நானும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை அடிக்கடி ஸ்டெர்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஹாட் வாட்டரில் அது கொஞ்சம் நேரம் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். பேபியோட திங்ஸ்லாம் இது மட்டும் தான் பேக் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நெக்ஸ்ட்டு அட்டெண்டர்ஸ்க்கு அந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாமா? நம்ம கூட வேறு அட்டெண்டர்ஸுமே நம்ம கூட 2-3 டேஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க.
ட்ரெஸ்ஸு, இன்னர்வேர்ஸ், அப்புறம் டவல்ஸ் அந்த மாதிரி அவங்க என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்டெண்டர்ஸ்க்கு ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. பேஷண்ட்டுக்கு வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் அட்டெண்டர்ஸ்க்கு நாங்கள் போன ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணல. காட் இருந்துச்சு, ஆனால் பெட்ஷீட் பில்லோலாம் இல்லை. அப்புறம் நாங்கள் அது வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அட்டெண்டர்ஸ்க்கு பெருசாக வேறு எதுவும் யூஸ் ஆகலை. மற்றபடி டாய்லெட்ரி ஐட்டம்ஸ், இந்த லிக்விடு அந்த மாதிரிலாம் எனக்கு எடுத்துகிட்டு போனதே தான் எங்கள் அம்மாவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மதருக்கு, பேபிக்கு, அப்புறம் நம்ம கூட வர அட்டெண்டர்ஸ்க்கு இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து காமன் திங்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மெயினான திங் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபைல். நம்ம ப்ரெக்னென்ட்டான ஸ்டார்டிங்லேருந்து அந்த நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும் நம்ம என்னென்ன செக்கப் எடுத்தோம், என்னென்ன ஸ்கேன்ஸ் எடுத்தோம், அப்புறம் நம்ம என்னென்ன மாதிரி மெடிசன்லாம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டோன்ற எல்லா ஹிஸ்ட்ரியுமே கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கே ஞாபகம் இருக்காது. இப்போ இந்த ஃபைலில் இருந்துச்சுன்னா அது அவங்களே பார்த்துக்குவாங்க, இல்லை நமக்கும் பார்த்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா ஃபைலுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும் என்னென்ன மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐடி ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க. அதுக்கு மெயினாக ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. உங்களது எடுத்து வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் அங்கேயே வந்து பேபிக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களதும் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கே ஆதார் கார்டு ப்ரூஃப் கேட்பாங்க. அப்போது நமக்கும் தேவைப்படும், நம்ம கூட இருக்க அட்டெண்டர்ஸ்க்குமே கேட்பாங்க. கண்டிப்பாக அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரிஜினல்ஸ் எடுத்து வைக்கலனாலும் அட்லீஸ்ட் பிரிண்ட் அவுட்டாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன், அட்டெண்டரோட ஃபோன், அப்புறம் சார்ஜஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து ஃப்ளாஸ்க்கும் வாட்டர் பாட்டிலும் கண்டிப்பாக தேவைப்படும். ஃப்ளாஸ்க் 2 எடுத்து வச்சுக்கோங்க, வாட்டர் பாட்டிலும் 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளாஸ்க் வந்து ஒன்று காஃபி, டீ அந்த மாதிரி வாங்கினோன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஃப்ளாஸ்க் வந்து ஹாட் வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டம்ளர், ஸ்பூன், பிளேட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து டம்ளரும் ஸ்பூனும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிளேட் எனக்கு யூஸ் ஆகலை. ஃபுட்டு வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணாங்கன்றதுனால எனக்கு யூஸ் ஆகலை. மற்றபடி ஹாஸ்பிட்டல் போகிறப்போ கண்டிப்பாக டம்ளர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை நமக்கே எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மதர்ஸ் ஹார்லிக்ஸ். இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகாது, ஆனால் எனக்கு யூஸ் ஆச்சு. ஏன்னா 10 days ஹாஸ்பிட்டலில் இருந்தனால மில்க் சப்ளை கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எடுத்துகிட்டு போகல. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் இதுவும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ். கண்டிப்பாக நம்ம இது முன்னாடியே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னது. இது வந்து கடையிலலாம் வாங்கல, நமக்கு கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க ப்ரெக்னென்சி டைமில். அதுவே ரொம்பவே மில்க் சப்ளைக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இது நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகலனாலும் குட்டியாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமனான திங்ஸும் அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த பிரெஸ்ட் பம்ப்பு, அப்புறம் இந்த மதர்ஸ் ஹார்லிக்ஸ், அப்புறம் அந்த ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி ஒரு பெரிய பவுல். இது வந்து இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு எனக்கு. அது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு இதெல்லாமே நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனால் முன்னாடியே எல்லாமே வாங்கி வச்சுருந்தனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா கரெக்டாக உங்களுக்கு தேவையானது மட்டுமாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே கரெக்டாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பேக் பண்ணுறது எந்த இடத்துல இருக்குன்றதை உங்கள் கூட இருக்க அட்டெண்டர்ஸ்க்குமே சொல்லிடுங்க. இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே பெருசாக ஸ்ட்ரகிள் ஆகிக்க வேண்டாம். நமக்கு முன்னாடியே தெரியாது நமக்கு நார்மல் ஆக போதா இல்லை C-செக்ஷன் ஆக போதான்னு. எந்த டெலிவரி ஆனாலும் நமக்கு அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கிங்லாம் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வச்சுட்டா உங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகாது, உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அந்த டைமில் நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இது எல்லாத்தையுமே கரெக்டாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் பேக்கிங்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். ஏன்னா நானே 4-5 வீடியோஸ் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எல்லாம் நோட் பண்ணி வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதனால் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயும் நான் எடுத்துகிட்டு போகாத 1-2 திங்ஸுமே நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும், எதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இது வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய பேபி கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.